பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். வணக்கம். 3 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக. அதுவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதற்கு தலைமை ஏற்றிருக்கிறார். பாஜகவினுடைய முக்கியமான முன்னகர்வு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பே தமிழகத்துல ஒரு கவனம் வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிற விதமாக 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமா பியூஷ் கோயல் அவர்களே இதுல தலைமை ஏற்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான். இன்னொன்று, அதிமுக அண்மையில பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதுல கூட்டணி கட்சிகள் குறித்து கூட நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படின்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில அந்த கூட்டணியினுடைய இறுதி வடிவம் அப்படிங்கறதுலயே ஒரு சிக்கல் இருந்திருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் பியூஷ் கோயல் உள்ளிட்ட முக்கியமான மத்திய அமைச்சர்கள் இதுல நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது போக ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன்றவர்கள்லாம் இதுல பின்னால ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலயும் வழிகாட்டுற இடத்துலயும் இருக்காங்க. சோ இது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்குது அப்படிங்கிறது தான் இது நமக்கு வெளிப்படுத்துது. ஏன்னா நேரடியா 3 மத்திய அமைச்சர்கள் இங்க முகாமிட போறாங்க. இனிமேலு ஏற்கனவே பைஜெயந்த் பாண்டா போன்றவர்களை நியமிக்கப்பட்டிருந்தாங்க. சோ இது தமிழகத்திற்குள் பாஜக கால் ஊன்றுவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் தீவிரமா எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறது இது நமக்கு நிச்சயமாக உணர்த்துகிறது. பாஜகவில் மிக முக்கியமான அமைச்சர், முக்கியமான தலைவர் பியூஷ் கோயல். அவர் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்காக களமாடிய முக்கிய தேர்தல்கள், வெற்றி பெற்ற தேர்தல்கள் என்ன, அதுல அவருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் பியூஷ் கோயலுடைய பங்களிப்பு? இல்ல, பியூஷ் கோயல் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழகத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியாகவே இறுதி வடிவம் பெறதிலே பல்வேறு சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா பியூஷ் கோயல் அவர்கள் செல்கின்ற மாநிலங்கள்ல எல்லாம் அந்த கூட்டணிகளை இறுதி செய்வது தொடங்கி எல்லா விஷயங்களையும் ரொம்ப தனிக்கவனம் செலுத்தக்கூடியவரா பெயர் எடுத்தவர். அதனாலதான் அவரை இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்று, இன்னைக்கு பாஜக அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கம் வைத்திருக்காங்க. அது எல்லாவற்றுக்குமே பியூஷ் கோயல் போன்றவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பாங்க அப்படிங்கறதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னகர்வு. ஏனென்றால் இன்னைக்கு பாஜகவுக்கு தமிழகத்துல ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இதை அதிகப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கு. பாஜகவோட இலக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இன்றைக்கு அகில இந்திய அளவுல அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணியில முகமாகவும் முகவரியாகவும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பியூஷ் கோயல் போன்றவர்களும் இங்க வர்றாங்க. ஏற்கனவே பைஜெயந்த் பாண்டா போன்றவர்களும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் தான். கிட்டத்தட்ட அது போன்ற நபர்களோடு பியூஷ் கோயல் போன்றவர்களும் கைகோர்க்கிற பொழுது இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ எதனால பைஜெயந்த் பாண்டாவை முதல்ல நியமனம் செய்துவிட்டு இப்போ தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமனம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பைஜெயந்த் பாண்டாவும் பல தேர்தல்களில் பாஜகவுக்காக வேலை பார்த்திருக்கிறாரு, வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறாரு, மிகப்பெரிய வியூக வகுப்பாளர் அப்படின்லாம் பேசப்பட்டது. இந்நிலையில பியூஷ் கோயல் களமிறக்கப்படுகிறாருன்னா அந்த மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதாவது நீங்க பைஜெயந்த் பாண்டா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் முதல்ல. பட் அவங்களால ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல. கடைசிவரை அவங்க போய் வந்த புதிதிலே அவர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். அதே போன்று அவர் ராமதாஸ் அவர்களையே மருத்துவமனையிலே சென்று சந்தித்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றிணைக்க முடியல. அதே நேரத்துல அதிமுக கூட்டணிக்குள்ள கூடுதல் தொகுதிகளை பெறுவது உள்ளிட்ட விஷயங்கள்லயும் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படல. பிளவுபட்ட அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த பாஜகவோட காய் நகர்த்தல்களும் பைஜெயந்த் பாண்டா போன்றவர்களால அது எடுபடாமல் போயிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். அவரை விட கொஞ்சம் கூடுதல் அனுபவம் கொண்டவர், பாஜக தேசிய பொருளாளர் உட்பட பல்வேறு பதவிகள்ல இருந்தவர். சோ அப்படிப்பட்ட சூழல்ல பியூஷ் கோயல் இப்பொழுது புதிய முகமாக களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒருத்தரை வைத்து முயற்சி பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களுடைய காலம். அண்ணாமலை அவர்களுடைய காலத்துல பாஜக ஒரு 11% ஓட்டை பெற்றிருந்தது. அந்த அலைன்ஸா ஒரு 18% ஓட்டை எடுத்திருந்தாங்க. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்திலே நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். சோ அவங்க புதிய புதிய முயற்சிகளை முன்னெடுப்பாங்க. யார் மூலமா என்ன கதைகள் நடக்கிறது என்பதை பார்ப்பாங்க. அந்த வகையில தான் இப்ப பியூஷ் கோயல் அவர்களே அடுத்த பரிச்சாத்த முயற்சியாக களமிறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ ஒரு மெகா கூட்டணியாக கட்டமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்புல இருந்து கூட்டணி குறித்த முடிவெல்லாம் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடுப்பார் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறது, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 3 பேர் கொண்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட ஈடுபடும். அடுத்தடுத்த அவர்களுடைய நடவடிக்கை அதுவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக அவர்கள் அதை நோக்கி தான் காய் நகர்த்துவார்கள். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த பைஜெயந்த் பாண்டா அவர்களால் முடியாத இடம் அதுதானே. நீங்க அவங்க குறிப்பிட்டதை போல ராமதாஸ் அவர்களை சந்தித்தார்.
எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். ஒன்றுமே ஆனா அடுத்த நகர்வு என்கிற ஒன்று இல்லை. எல்லாரையும் வந்தார்கள், சந்தித்து சென்றார்கள் என்பதாகத்தான் இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து வருகின்ற 24ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள்ல பன்னீர்செல்வம் அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறேன் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கு. இன்றைக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள, கடந்த காலங்களில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி என்று மாறி மாறி கூட்டணிக்குள்ள இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னே தெரியல. அதிமுக ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் பொதுக்குழு உணர்த்துது. சோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்றா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த 3 மத்திய அமைச்சர்களை நியமிக்கிற பொழுது அவர்கள் இதற்கு ஏதாவது முன்னெடுப்புகளை எடுப்ப இனிவரும் நாட்கள் முக்கியமானவை. ஜனவரிக்குள்ள ஒரு இறுதி வடிவம் அடையணும் அந்த கூட்டணி. இல்லைன்னா அது மக்களை சந்திக்கிற பொழுது, மக்களிடம் ஒரு ஓட்டுத்திறனுக்கு போகிற பொழுது கடைசி நேரத்துல என்ன மாற்றங்கள் நடந்தாலும் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால வந்து அவர்கள் அதற்கான ஒரு நெருக்கடியை அல்லது அதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை சொல்வதற்கு, நீங்க இன்னொன்று ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வலியுறுத்தவோ பேசவோ வேண்டும் என்பது ஒரு பியூஷ் கோயல் போன்றவர்கள் பேசுகிற பொழுது அது கூடுதல் முக்கியத்துவமும் பெறும்னு பார்ப்பாங்க பாஜக. சோ அந்த வகையில இதுல வந்து அதிமுகவினுடைய கரம் ஓங்கி இருக்கு அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம். சுவாமிநாதன், இப்போ பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டார். இப்ப அவருக்கு பதிலா மத்திய அமைச்சரையே களம் இறக்கியிருக்கிறார்கள். பியூஷ் கோயல் அவ்வளவு அரசியல் அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர். தமிழ்நாட்டை நோக்கி இப்படி முக்கிய முகங்களை பாஜக இறக்குவதற்கான காரணம், அவ்வளவு தீவிரமாக தமிழ்நாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டியதன் அவசியம் என்ன? என்ன பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி இதுல என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அதாவது நீங்க இன்னைக்கு வந்து இந்திய அளவுல தமிழகத்துல திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 1967 இருந்து தேசிய கட்சிகளுக்கு இடமே கொடுக்காம தமிழ்நாட்டுல திமுக அல்லது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து வருகிறது. அதுல அதிமுக இன்றைக்கு வந்து பாஜகவோடு ஒரு நட்புறவோடு ஒரு உறவில் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கு. சவால் என்றால் சாதாரண சவால் இல்லை. நீங்க வந்து ஒரு ஆளுநருக்கு எதிரான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெறுவதிலிருந்து தொடங்கி, ஒரு துணைவேந்தர் நியமனங்கள்ல தீர்ப்பை பெறுவதில் தொடங்கி, ஒவ்வொரு விஷயத்திலும் பீகாருக்கு சென்றாலும் சரி, ஓட்டு திருட்டுக்கு எதிரான பிரச்சாரம் என்றாலும் சரி, எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வு என்றாலும் சரி, இன்றைக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல மிக முக்கியமா திமுக இருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான இலக்கு. இதுல இன்னொன்று இருக்கு. பாஜக தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய இலக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய அந்த உறவுனால சுமூகமா சில தொகுதிகளை பெற்று விடுகிறார்கள். அந்த உறவும் அவர்களுக்கு ஒரு சிக்கலாக, நெருடலாக இருக்கு பாஜகவுக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள வேணும். அப்ப இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு நெருக்கடியை உருவாக்கி விட்டால் அவர்களால வெளியில பறந்துபட்டு களமாட முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில தான் பாஜக வந்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள், முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஒவ்வொருவராக வருவதும். அமித்ஷாவே இன்னும் பலமுறை வருவேன்னு சொல்றாரு. அமித்ஷா வருகிறார் என்று சொன்னால் பல மாநிலங்கள்ல வந்து அமித்ஷா வருகிறார் என்பது கவனிக்கப்படக்கூடிய நேரத்துல எந்த ஷா வந்தாலும் கவலை இல்லை என்பதாக முதல்வர் ஒரு ட்வீட் போடுறாங்க. சோ இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஒரு நெருடலை தருது. அந்த நெருடல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் அப்படிங்கக்கூடிய முயற்சிகளுக்கான காரணமா பார்க்க. ஒருபுறம் அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த வேண்டியதன் நோக்கம். இன்னொன்று, நேற்று திமுகவினுடைய இளைஞரணி சந்திப்பு கூட்டம் திருவண்ணாமலையில நடைபெற்றது. அதுல நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் நேரடியாக சவால் விடுக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்போ அதற்கு பிறகு இந்த அறிவிப்பு அப்படிங்கும் போது இது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தணுமா, இல்ல இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது, இன்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இது தொடர்பு படுத்த வேண்டிய தேவையும் இருக்குல்ல. நீங்க தொடர்ந்து அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக எதிர்ப்பை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்றது 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன். 10ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்து கொண்டிருந்த அதே நாள்ல தான் முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுல எந்த ஷா வந்தாலும் கவலை இல்லை, டெல்லி பாதுஷா வந்தாலும் கவலை இல்லை என்பது போன்று அந்த ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ அப்ப தொடர்ச்சியா வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்தியலை, ஒரு பேச்சு பொருளை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. அது நேற்று அவருடைய பேச்சாக இருக்கலாம். தொடர்ச்சியா இவர்கள் வந்து செயல்பாடுகளின் அடிப்படையில பாஜகவை எதிர்க்கிறாங்க, சித்தாந்த அடிப்படையில எதிர்க்கிறாங்க. சோ நம்ம வந்து நம்மளுடைய சித்தாந்தத்தை அங்க வலுப்படுத்தணும், ஏதாவது ஒரு வகையில திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கணும் என்பது காலத்தால் தான் தீர்மானிக்குது. நம்ம என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எதிரிதான் தீர்மானிக்கிறார்கள் என்பதை போல கடந்த 2019, 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றிக்கு ஒரு அடிநாதமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு. அப்ப பாஜக அதை ஏன் நம்ம பாசிட்டிவா மாற்றக்கூடாது? திமுக வெர்சஸ் பிஜேபி தானே அவங்க களமாடுறாங்க. அப்ப நம்மளும் நம்மளுடைய முழு திறனையும் இங்க காட்டணும் அப்படிங்கக்கூடிய முன்னெடுப்பு தான். இது ஒரு வகையில அதிமுகவை பலவீனப்படுத்தும். நீங்க ஒரு பியூஷ் கோயல் போன்ற 3 முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர்களை தமிழகத்துக்குள்ள பொறுப்புக்குள்ள போறதும், அது பெரிய விவாதத்துக்குள்ள போறதும்,
பிரதான எதிர்க்கட்சியாக அந்த கூட்டணியின் மையமா இருக்கக்கூடிய அதிமுக போன்ற பெரிய கட்சிக்கு ஒரு சிறிய பலவீனமாகவும் பார்க்கப்படும். ஏன்னா களம் மீண்டும் திமுக வெர்சஸ் பாஜக. நன்றி சுவாமிநாதன். நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, முக்கியமான கருத்துக்களும் கூட. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி.